சிபி ஃபுடி. இன்னைக்கு நம்ம just few ingredients வச்சு 10 minutes ஒரு சூப்பர் டேஸ்டியான சிக்கன் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? இன்னைக்கு இந்த மாதிரி டிரான்சிஷன் பண்ணிலாம் எடுக்கணும்னு ஆசை தான், பட் வேற வழி இல்லை. இப்போதைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம், டைம் இல்லை. ஃபர்ஸ்ட் அடுப்பை வச்சுக்கலாம். தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் ஆக்சுவலி 750 கிராம்ஸ் சிக்கன், ஸோ கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு பச்சை மிளகாய். இது கொஞ்சம் வெடிக்குது, அதனால கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணியே பண்ணுவோம். ஓ, குரலி வித்தையா? இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறோம். ஃபைன்லி சாப்ட் ஒரு தக்காளி போடுறோம். I can talk English, I can walk English, I can laugh English. கொஞ்சம் நல்லாவே வதக்கிக்கலாம். இந்த வெயில்ல கிச்சன் பக்கத்துல நிக்கிறது எவ்வளவு கடுப்பாது இல்ல? எரிச்ச தாங்க முடியலடி. பேன 12ஆம் நம்பர்ல வை. நெக்ஸ்ட் கொஞ்சம் சில்லி பவுடர் ஆட் பண்றோம். நெக்ஸ்ட் கொஞ்சம் நிறையவே சிக்கன் மசாலா ஆட் பண்ணலாம். ஆக்சுவலி தண்ணி ஆட் பண்ணாம கர்ட் ஆட் பண்றேன். ஏன்னா கர்ட் ஆட் பண்ணா கொஞ்சம் சிக்கன் கொஞ்சம் சாஃப்டா இருக்கும். கர்ட் அதனால கொஞ்சம் நல்லாவே கீழே சுரண்டி எடுத்துறேன். ஃபர்ஸ்ட் வீடியோலயே அடி பிடிக்குது. வேணுங்கிற அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மசாலா ஆக்சுவலி நல்லா குக் ஆகும், ஸோ கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். க்ளீன் பண்ண 3/4 கிலோ சிக்கன் இப்போ அதெல்லாம் ஆட் பண்ண போகிறோம். ஒன்றாவே ஆட் பண்ணலாம், இல்லாட்டிங்க தெரிஞ்சு. இந்த பவுல் அழகா இருக்குல்ல, நான் லுலு மார்ட்ல வாங்கினேன். இப்போ சால்ட் அண்ட் காரம் அளவா இருக்கா அப்படின்னு ஒரு செக் பண்ணிக்கோங்க. சிக்கன் கொஞ்ச நேரம் குக் ஆகும், அது வரைக்கும் க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ சிக்கன் ஒரு 50% குக் ஆயிருக்கு. இந்த டைம்ல நம்ம சின்ன வெங்காயம் ஒரு 10 to 15 ஷாலட்ஸ் அரைச்சி வச்சிருக்கோம். இதை நம்ம ஊற்ற போறோம். பெப்பர் வேணும்னா உங்களுக்கு போட்டுக்கோங்க, நான் ஆக்சுவலி ஆட் பண்ணுறேன். ஆக்சுவலி கொஞ்சம் ட்ரையாக எனக்கு வேணும், அதனால நான் இது பண்ணாமல் இருக்கேன். உங்களுக்கு கிரேவி கன்சிஸ்டன்சியில் வேணும்னா இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எடுத்துருங்க. கடைசியாக கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான். எவ்வளோ சிம்பிளான ரெசிபியில் நான் இப்போ தான் ரியலைஸ் பண்ணேன், இதுக்கு நம்ம நேம் வைக்கல. இதுக்கு நம்ம என்ன பேர் வைக்கலாம்? சிக்கன் எசன்ஸ் ஃப்ரை அப்படின்னு வைக்கலாம். இது ஈரோட மன்னஸ்ல சிக்கன் எசன்ஸ் ஃப்ரை இருக்கும்ல, சரி அது மாதிரி இதை கன்சிடர் பண்ணிக்கோங்க. டேஸ்டியான சிக்கன் எசன்ஸ் ரெசிபி இப்போ ரெடி ஆயிடுச்சு. இது வரைக்கும் இந்த சமையல் கட்டில இந்த மாதிரி வாசனை அடிச்சிருக்கா? இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும், சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம். இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்படி நம்மளை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க ஃபார் மோர் அப்டேட்ஸ். அவ்வளோதான், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பை.